Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர் 4:21 ஆரம்பிக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூடி அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமு சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாசிக்க கேட்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்குது. என்ன கதையே வேறு மாதிரி இருக்கு. இது யார் என்றைக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அதுக்கு தான் சபை இருக்குது, பிரசங்கியார் இருக்கிறாங்க, ஆவியானவர் இருக்கிறாரு, எல்லாம் உதவியும் இருக்குது. கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து போதிக்கணும். இதில் இந்த வசனத்தை பார்க்கும்போது கஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனால் இது எந்த சந்தர்ப்ப சூழலில் எதுக்காக சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளும்போது சுலபமாக இதை விளங்கி கொள்ளலாம். இதில் என்ன ஒரு சிக்கலான காரியம்னா 24ஆம் வசனத்தில் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஞான அர்த்தம்னா இப்போ சொல்கிற காரியத்துக்கெல்லாம், அதாவது ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அந்த 2 குமாரரும் 2 உடன்படிக்கை, பழையது புதுசு என்கிற இந்த 2 ஏற்பாடுகள். இதை வச்சு 2 காரியத்தை அவர் 2 விதமாக தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வருகிறதுக்கு முயற்சி செய்கிறான். அதில் நீங்கள் எந்த விதத்தில் வர்றீங்க, எது கரெக்டு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அவ்வளோதான். 2 குமாரர், 2 ஏற்பாடுகள், அப்புறம் அந்த தேவனிடத்தில் வருகிறதுக்கான 2 அணுகுமுறைகள், அதை பற்றி சொல்கிறார், அப்ளிகேஷன் சொல்கிறார். இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். ஆனால் இதை காம்ப்ளிகேட் பண்ணுறது எதுனா, ஞான அர்த்தமுள்ளவர்கள்னு சொன்னதுனால உடனே நிறைய பேர் இதை வச்சு திசை திருப்பிடுறாங்க. அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் அந்த மாதிரி பேச்சு நிறைய இருக்குது. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும்போது பவுல் எப்படி பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறார், எப்படி புரிந்து கொள்கிறாருன்றதை பார்க்குறோம். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும்போது பழைய ஏற்பாட்டை நாம் எப்படி வாசிக்கணும், எப்படி புரிந்து கொள்ளணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்றாங்க. எப்படி இவர் எடுத்துக்கிறாரு? ஞான அர்த்தம் உள்ள இவ்வளோ எடுத்துக்கிறார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள்ன்றது இருந்தாங்களான்றது முக்கியம் இல்லை. அதுக்கு இருக்கிற அவருக்கு கொடுக்குற அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்குறாரு பாருங்கள், அதுதான் முக்கியம். ஆபிரகாம்னு ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு சாராள்னு ஒரு மனைவி இருந்தாளா, ஆகாரன்ற ஒரு அடிமை பெண் இருந்தாளா, இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்களா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. சரித்திரபூர்வமாக அது உண்மையாக இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. இருந்திருக்கலாம், இல்லை வெறும் கதையாக இருக்கலாம். இது ஒரு கதையை சொல்லி அது மூலமாக ஒரு கருத்தை சொல்கிற ஒரு இதாக இருக்கலாம். அப்படி தான் பைபிள் எடுத்துக்கணும், அது பவுலே நமக்கு இங்கே காமிக்கிறாராக்கும் அப்படின்ட்டு போயிடுறாங்க சிலர். ரொம்ப சிக்கலான விவகாரம் பாருங்கள். இந்த நவீன காலத்தில் சிலரெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பேசுகிறது வழக்கமாக ஆயிடுச்சு. பவுல் இங்கே அதை தான் காமிக்கிறார் நமக்குன்னு. இந்த பகுதி பழைய ஏற்பாட்டை நம்ம எப்படி வாசிக்கணும், எப்படி புரிந்து கொள்ளணும், வேதமே எல்லாம் ஞான அர்த்தத்தால் தான் நிறைஞ்சது, அப்படி தான் இருக்காகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அதை போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பகுதி இல்லை.
இதை விட மேலான ஒரு நோக்கத்துக்காக இது கொடுக்கப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்கள். கொடுக்கப்பட்டது ஏதோ ஒரு சத்தியத்தை ஒரு சிலருக்கு சொல்கிறார். யாருக்கு? கலாத்தியர் என்கிற இந்த மக்களுக்கு சொல்கிறார். யார் அவர்கள்? கலாத்தியா என்கிற ஒரு பகுதியில், இன்றைக்கு இருக்கிற டர்க்கி இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாவில் வருது அது. அங்கே இருக்கிற பட்டணங்களில் போய் ஒரு ஊழியம் செஞ்சார், சபைகளை ஸ்தாபித்தார். நிறைய புறஜாதி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் கூட்டி சபைகளை ஆரம்பிச்சுட்டு அவர் இந்த மாதிரி ஊழியம் செஞ்சுருக்கிறார் பாருங்கள். அவர் ஆரம்பிச்சுட்டு அந்த பக்கம் போனோடனே இந்த பக்கம் சில ஆட்கள் வந்துட்டாங்க. வந்து இவர் போதித்ததுக்கு ஆப்போசிட்டாக சில காரியங்களை சொல்கிறாங்க. அவர் என்ன போதிச்சார்? இயேசுவை விசுவாசி, உன்னுடைய ரட்சிப்புக்காக அவர் எல்லாம் பண்ணிட்டார், அவர் மேலே உன் விசுவாசத்தை வை, நீ ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படும் போது நீ புது மனுஷனாகிடுற, அவருடைய கிருபை உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக இப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டு புது மனுஷனானபடியால் நல்ல கிரியைகளை நீ செய்ய ஆரம்பிப்ப அப்படின்றார். இயேசுவை விசுவாசி, ரட்சிக்கப்படுவேன், நல்ல கிரியைகளை செய்வேன்றார். இவங்க வந்து என்ன போதிக்கிறாங்க? இது தப்பு, இயேசுவை விசுவாசிக்கணும், நல்லது தான், விசுவாசி. ஆனால் அதன் பிறகு கிரியைகள் அதோடு சேர்க்கணும். கிரியைகள் இருந்தால் தான் நீ ரட்சிக்கப்பட முடியும். நாங்கள்லாம் அப்படி தான், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறோம், அதன் சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் கடைப்பிடிக்கிறோம், கையை கழுவு காலை கழுவு, இங்கே தெளி அங்கே தெளின்னு 1008 காரியங்கள் இருக்குது சுத்திகரிப்புக்கு. இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், எவ்வளோ காலமாக செஞ்சிகிட்ருக்குறோம். இதெல்லாம் நீ செய்யாமல் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்ற முடியுமா? நீ இதெல்லாம் செய்யாமல் நீ தேவனுடைய பிள்ளை ஆகிட முடியுமா? அப்போ நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக பண்ணோமே, அதுக்கு அர்த்தம் இல்லையா? நீயும் அதை பண்ணணும். நீயும் முதல்ல விருத்த சேதனம் பெறணும், ஆபிரகாம் மாதிரி. நீயும் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், நீ எல்லாத்தையும் இது பண்ணணும். இயேசுவை விசுவாசிக்கிறதோடு இதெல்லாம் சேர்த்து கிரியை செய்தால்தான், உன் கிரியையில் நீ காமிச்சாதான் அது உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசுவை விசுவாசி, கிரியை அதோடு சேரு, அது ஒன்று ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போகுன்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவை விசுவாசி, ரட்சிக்கப்படுவேன், கிரியை அதன் நிமித்தமாக வர்ற ஒரு காரியம், அதிலிருந்து வருகிற ஒரு காரியன்றார். இதில் என்னங்க பெரிய வித்தியாசம்? இது உபதேசத்தில் லேசாக கொஞ்சம் மாற்றுறாங்க, அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு இயேசுவை விசுவாசி ரட்சிக்கப்பட்டு அதன் மூலமாக நீ கிரியை செய்கிறார். இவங்க சொல்கிறாங்க இயேசுவை விசுவாசி கிரியை செய்ய, அப்போ தான் ரட்சிக்கப்படுவேன்றாங்க. இதில் என்ன பெரிய வித்தியாசம்? இது என்ன, இது இதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, இதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இயேசுவை விசுவாசத்தா போதாது, அதோடு கூட உங்கள் கிரியை கரெக்டாக நீங்கள் செய்யணும், அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்னு எந்த நிமிஷம் சொல்கிறோமோ அன்றைக்கே மனுஷனுடைய நிம்மதி போயிடும். ஏன்னா நீங்கள் போதுமான அளவுக்கு கிரியை செய்தீங்களா, கரெக்டாக செஞ்சீங்களாங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்காது. என்றைக்குமே உங்களுக்கு நிச்சயம் வரவே வராது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை அன்பு கூறுறாரு, உங்கள் ஜெபத்தை கேட்பார், அவர் கிருபை உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது. எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். என்னை நேசிக்கிறாரா, என்னை ஏற்றுக்கொண்டாரா, என் ஜெபத்துக்கு பதில் அளிப்பாரா, எனக்கு எல்லாம் செய்வாரா, நான் கேட்டால் கிடைக்குமா, இதெல்லாம் பாருங்கள் சந்தேகத்துக்குரியதாகிடும். அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்கள் லெட்டர் எழுதுகிறாங்க. ஐயா, இந்த ஜெபத்தை எனக்காக நீர் செய்து நீங்கள் வந்து எனக்கு பதிலை பெற்றுத்தாருங்கன்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரிஞ்சிருச்சு. கோயிலில் பிரசங்கம் கேட்டு என்ன தெரிஞ்சிருச்சு? நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அதனால் ஜெப வாழ்த்து அதோடு அவ்வளோதான், போச்சு. ஜெபிக்க வராது, பைபிள் வாசிக்க வராது. இப்போ வாசித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிரியை சரியில்லையே, ஏதாவது ஒரு 10 காரியம் நல்லா பண்ணால் ஒரு காரியம் தப்பாகிடுது, ஒன்றிலே தவறுனால் எல்லாத்திலையும் தவறுன்னு ஆகிடுது. அப்போ பிரயோஜனம் இல்லையே, முயற்சி எடுத்தும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உண்டாகி விடுகிறது. அதனால் ஜனங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிடுது, நம்ம ஜெபம் பண்ணால் கிடைக்காது, வேறு யாராவது வரம் பெற்ற தேவதாசர் ஜெபம் பண்ணால் நமக்கு ஒரு வேளை கிடைக்கலான்னு தான் அவங்க எல்லோரும் எழுதி போட்டுட்ருக்காங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அவருடைய தபால் பெட்டி நிறைஞ்சு வழியுது. அவங்களும் யாரும் நீங்கள் ஜெபிச்சா உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, உங்களை அன்பு கூறுறாரு, நீங்கள் கேட்டால் கிடைக்கும் அப்படின்றத சொன்னால் அப்புறம் அவங்கள்ட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அதை சொல்லாமல் விட்டுறாங்க. எதுக்கும் உங்களை இந்த டெண்டர் ஹுக்ஸ்லேயே வச்சுருக்கிறாங்க. என்ன, நீ சரியில்லை, நீ மோட்சம் போவியா, இன்றைக்கி இயேசு வந்தால் போவியா, உன் ஜெபம் கூரையை தாண்டி போகுமா, இப்படியே சொல்லி 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 டார்ச்சர் பண்ணுறதுனால நிம்மதி போயிடுது, எல்லாம் போயிடுது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கே எழுதுகிறார். அப்படி கெடுக்கப்பட்ட ஜனங்கள். இவர் வந்து ரட்சிப்பை போதிச்சிட்டாரு, போதிச்சு அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில் வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க வந்து அதை அந்த மாதிரி ஆங்கிளில் போதிக்கிறாங்க. இப்போ கிரியையை கொண்டு வந்து போதிக்கிறாங்க. இவர் கிருபையை போதிச்சிட்டாரு,
ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை எல்லாத்தையும் தந்துட்டாரு, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலான்றாரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை விசுவாசத்தை போதாது, கிரியை அதோட சேர்க்கணும், அப்போ தான் உனக்கு இது கிடைக்குமாக்கும் அப்படின்றாங்க. இப்போ இதனால் இவருடைய சந்தோஷமே போயிடுது, நிம்மதியே போயிடுது. ரட்சிப்பின் நிச்சயமே வரவே வராது, இந்த ஜென்மத்தில் அது கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு பேராபத்து ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு. இந்த பேராபத்திலேருந்து அவர்களை காக்கிறதுக்காக தான் இவர் எழுதுகிறார். நான் 21ஆம் வசனத்திலேருந்து வாசித்தேன். 19, 20 வாசிச்சுட்டு அப்புறம் 21 வாசித்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா வழங்க. ஏன்னா 19, 20 அவர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு எழுதுகிறார் என்பதை காட்டுகிறது. 19, 20 வாசிக்கிறேன் பாருங்கள். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். அதாவது அவர்களை பிள்ளைகளேன்னு கூப்பிட்றாரு. ஏன்னா அவர் பெத்த பிள்ளைங்க இவங்க, ஆவிக்குரிய விதத்தில் அவர் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கார். சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், அதாவது உங்களை பெற்று போடுறதுக்கு, உங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக ஒரு ஸ்திரீ எப்படி பிரசவ வேதனைப்படுறாளோ அது மாதிரி பிரசவ வேதனைப்பட்டு தான் உங்களை பெற்றன்றாரு. ஆனால் இப்போ திரும்பவும் பிரசவ வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன். இப்போ எதுக்கு பிரசவ வேதனைப்படுறேன்? கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும்படி. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போது கிறிஸ்துவனுடைய மனம், கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள், கிறிஸ்துவனுடைய கிரியைகள் எல்லாம் உங்களை வந்து நிரப்ப வேண்டும். நீங்கள் அவரை போலவே மாற வேணுங்கிறதுக்காக பெரிய பிரயாசத்தில் இறங்கி இருக்கிறேன். கற்ப வேதனை மாதிரி அது, அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்தில் இறங்கிட்டு இருக்கிறேன்றார். கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால், சந்தேகம் வந்துருச்சு இவருக்கு. ஏன்னா அவங்க வந்து சொன்னதுனால இப்போ இவங்களுக்கு மனம் மாறுது. ஏன்னா அவங்க வந்து இவரை நம்பாத, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க, இவரை பற்றி தப்பாலன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி நாங்கள் தான் அத்தாரிட்டியாகும், நாங்கள் இந்த எருசலேம்லேருந்து வந்த ஆளுங்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தோமாக்கும், இவர் பின்னாடி வந்தவர், அவங்கெல்லாம் முன்னாடியே இருந்தவங்க, அப்படியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி போதிக்கிற ஆட்கள் எப்போவும் ஆளை தீர்த்து கட்டுருவாங்க. முதல்ல யார் கிருபையை போதிக்கிறாரோ அவரை ஒன்றும் இல்லைன்னு ஆகிடுவாங்க முதல்ல. ஏன்னா அப்போ தான் அவர்கிட்ட பேச கேட்க மாட்டாங்கன்னு. அப்போ சொல்லிட்டதுனால இப்போ அவங்க வந்து இதிலேருந்து விலகி, இவர் பிரசங்கித்ததுலேருந்து விலகி இப்போது கிரியை மார்க்கத்துக்குள்ளே போகிற நிலையில் இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறாரு, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் எனக்கு டவுட் ஆகிடுச்சு. இப்போது நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நேராக வந்து வேறு மாதிரி இதை டீல் பண்ண விரும்புகிறேன், உங்கள்கிட்ட நேராக வரத்துக்கு விரும்புகிறேன். ஆனால் அப்போ வந்து இப்போ மாதிரி பிளேனில் ஏறணுமா, போய் டவார்னு இறங்கணுமா, பார்த்தோமா பேசணுமா, அப்படி பண்ணுறது கஷ்டம். பெரிய பயணம் போகணும், பல நாட்கள் நடந்து கிடந்து கழுதை மேலேயும் குதிரை மேலேயும் அப்புறம் தண்ணியிலையும் இப்படி பிரயாணம் பண்ணி தான் போகணும். சாதாரண காரியம் கிடையாது போகிறதுங்கிறது. அப்போ இதுக்காக தான் எழுதுகிறார். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நேரம் வந்து பேச விரும்புகிறேன், வர முடியல. ஆனால் சொல்கிறேன் கேளுங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இவங்க சொல்கிறது கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த ஆளுங்க வந்து போதிச்சது கிரியை மார்க்கத்துக்கு மாறுறீங்க. அப்படி விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? நியாயப்பிரமாணம் பெருசுன்னு நினச்சிட்டு அது பின்னால் போகலான்னு பார்க்குறீங்களே, அது என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரியுமாயா? நான் படிச்சிருக்கேன் நியாயப்பிரமாணத்தை, நான் உனக்கு சொல்கிறேன் கேளுன்றாரு. கேட்டது இல்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள்னு ஆரம்பிக்கிறார் ஆபிரகாம் கதையை. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார். அவர்கள் அந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு, கிருபையை விட்டு விலகி கிரியைக்குள்ளே போகிறத காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் பேசுகிறார். ஏன் அவர்கள் கிருபையில் நிலச்சிருக்கணும்? ஏன்னா கிருபை தான் அவர்களை சீர்படுத்த முடியும். அவர் பயங்கரமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆட்கள் இவங்க. அவர்களை எடுத்து பாவம் அவர்களை அழித்து கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சுருந்தது. பாவம் பெருகின இடத்துல கிருபை இன்னும் அதிகமாகி பெருகிட்டுன்றது தானே பிரசங்கம் பண்ணிட்டு வரோம் நம்ம பெருகிற கிருபையை பற்றி. இந்த கிருபை வந்து கிருபையை நீ அனுபவிச்சா தானே ஆண்டவர் உனக்குள்ள கிரியை செஞ்சு அவர் உன்னை எடுத்து மாற்றினா தான் நீ மாற முடியும். உன் முயற்சினால் இது நடக்கிற காரியம் இல்லை. அதை நான் சொல்கிறேன் கேளு. அவன் சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்திலேருந்தே நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன், அது வேலை செய்யாதுன்றதை உனக்கு காமிக்கிறேன், உனக்கு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை சொல்லுகிறார். அதனால் அதுலேருந்து திசை திருப்பக்கூடாது. பாருங்கள், இது வந்து எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுக்குன்றதுக்காக இவர் போதிக்கல, அதை சொல்கிறதுக்காக இவர் போதிக்கல, அது நோக்கமும் கிடையாது. இந்த ஜனங்களை கெட்டு போகாதபடி காக்கணும், இவர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை தரணும், இவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், வெற்றிகரமாக வாழணுங்கிற நோக்கத்தோடு அவர் எழுதுகிறார். ஆகவே திசை திருப்பப்படாமல் என்னத்துக்காக எழுதுகிறார்ன்ற கவனித்து அதை நம்ம கவனித்தோம்னா தான் அதனுடைய பலனை நாம் பெற முடியும்.